ஒரு நாட்டுக்கு தேவை 5 அங்கங்கள். மலை, காடு, மதில், ஊர். மதில் அப்படியா? இப்ப எந்த ஒரு நாட்டுக்கு அமைதியாக அமைந்துவிட்டால் அந்த நாட்டுக்கு எந்தவித ஆபத்தும் நேராதுன்னு சொல்வார். இந்த 5 அங்கங்களும் நமது கிஷ்கிந்தியிலே அமைந்திருக்கிறது. இந்த கிஷ்கிந்தியின் அந்த மலையில் ஒரு குகையில் 2 சிங்கங்களை போல் நானும் என் தம்பி சுக்கிரவனும் ஏனைய வானரங்களும் சுகமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் கிடையாது, பெருமை பருந்தி 1000 கண்ணென்று வேவற்றி காசிமவுடன் 30 ஆகி தாமதேரி கற்பக விருட்சம் சுரவி சிந்தாவரி கேட்ட பொருளை குறித்து பணிவை செய்ய ரம்பை ஊர்வசி மேரகை சிலோரம்பை ஆனந்தவேணி சீமந்த நிலை சரத்தமோகரி மதன சுந்தரி என்ற தெய்வ பெண்கள் ஆரவேந்தி கௌரி வீச இடிக்கொடி விடுத்து இந்த வச்சாஜை தாங்கி 32 மணிகள மத்திய பொற்சிங்காதனத்தில் அமரேசன் என்றும் சசி மணாளன் என்றும் புரந்தரன் என்றும் பல பேருடைய வீட்டு ஆச்சரியமா என் தந்தை தியாவகிந்திரன். திசை 4. இந்த 4 திசையிலே கிழக்கு திசைக்கு அதிபதி என் தந்தை தியாவகிந்திரன். அஷ்டதிக்பாலர் 8 பேர்கள். இந்த அஷ்டதிக்பாலர் 8 பேர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர் என் தந்தை தேவகிந்திரன். அந்த தேவகிந்திரனுக்கு மகனாக பிறந்து பாரி சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என் மனைவி இருக்கிறாள் தாரை. என் மனைவி தாரையை நான் எப்படி வந்தேன்? முன்பொரு சமயத்திலே திருப்பார் கடையை கடையை பொழுது அந்த திருப்பார் கடலிலே பல பொருள்கள் தோன்றியது. கடைசியாக தன்வந்திரி பகவானோடு அமிர்தம் தோன்றியது. அந்த அமிர்தத்திலே பிறந்தவள் தான் என் மனைவி தாரை. பிறந்தவுடனே 30 லட்சணங்கள் ஒருங்கே வந்திருந்தால் கோரவன் சொல்லக்கூடிய கந்தவன் அவன் பின் சென்னை யாருமே செல்லவில்லை. சென்று அவரோடு கோரித்து தாரையை மீட்டு வந்து தேவரிடம் ஒப்படைத்து, அதனால் தேவர்கள் எனக்கு அளித்த பரிசு என் மனைவி தாரை. என் மனைவி தாரையை மறந்து என் மனைவி தாரைக்கும் எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அவனுடைய பெயர் அங்கதன். இப்படி நாங்கள் அனைவரும் இந்த கிஷ்கிந்தியிலே சுகமாக வாழ்ந்து கொண்டு வருவோம். இப்போது என் மனைவி தாரையை பார்க்க வேண்டும்.